ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இப்போ புதுசாக இஞ்சி மரப்பா வந்திருக்கு. அதை பற்றி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்களுக்கு சாக்கோபார் மிட்டாயி அந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ அதே கலர்லேயே பார்க்குறப்ப உங்களுக்கு இது நல்ல ஒரு இதாக இருக்குது. இது கம்பெனி இஞ்சி மரப்பா. இது பாருங்கள், பச்சை கலரில் இருக்கிறதுனால இதில் பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா. அதனால் எந்த கெமிக்கலும் ஜாஸ்தி இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரிஜினலாக இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பச்சை கலரில் வரும். அதனால் இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய மனுஷர் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று. பெரியவங்களுக்கு தெரியும் இது இஞ்சி மரப்பா எந்தெந்த நன்மை செய்யும், இஞ்சியிலேருந்து வர்றது இஞ்சி மரப்பா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் குழந்தைங்களுக்கு சாக்கப்படுற மிட்டாயி அது இது இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு தெரியாது இதனுடைய அருமை. அதனால் நம்ம வீட்டில் இருக்க அந்த இஞ்சியை காமிச்சு இதுலேயே ஸ்வீட் பண்ணியிருக்கிறோம், இது ரொம்ப ஹெல்த்து அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிள்ளைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. இதில் கலரை பாருங்கள், இது நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கினேன். விலையும் 10 ரூபா தான். நல்லா திக்காக இருக்குது, நல்லா ஒர்த்தாகவும் இருக்குது. நான் ஒன்று பிரித்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்ல டேஸ்ட்டாகவே, ரொம்ப காரம் இல்லை, அதுக்கான காரம் இல்லாமலும் இல்லை காரமாக இனிப்பாக நல்லா இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் டெய்லி இது ஒன்று கம்பல்சரியாக பிள்ளைங்க சாப்பிடணும். இது உடம்புக்கு ஹெல்த்து அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கொஞ்ச நாளைக்கு அதுங்க சாப்பிடாம இருந்தால் கூட மறுபடிக்கும் அதுங்க பிரியமாக வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதை சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா செரிமானம் ஆகும், நல்லா சத்து கிடைக்கும், நம்மளுக்கு தூக்கம் வரும், நம்மளுக்கு வியாதி வராது, இது மாதிரிலாம் நம்மளுக்கு ஹெல்த்து கிடைக்கும். இப்படியாவது நம்ம சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இது டெய்லி ஒன்றாச்சும் சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல நிலச்சி இருக்க வேண்டிய ஒரு தொழில். அதனால் இந்த மாதிரி தொழிலெலாம் நம்ம ஊக்குவிக்கணும். நம்ம உற்சாகத்தை கொடுத்து அவங்களுக்கு நம்ம லாபம் கொடுக்குற மாதிரி உதவி செய்யணும். குழந்தைங்களுக்கு இதை பற்றி தெரியாது, இனிப்பு மிட்டாய்கள் மட்டும் தான் தெரியும். ஆனால் இது இனிப்பு தான், ஆனால் இது ஒரிஜினல். இது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒன்று. அதிலே போட்டிருக்குது பாருங்கள், குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு. அதனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதையெல்லாம் படித்து காமிச்சு நல்லா விவரமாக தாய் தகப்பன் சொன்னால் அது முதல்ல பேரண்ட்ஸ் வாங்கி என்ன சாப்பிட்றோமோ அதை தான் பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் இதை வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வாங்கி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, உடலுக்கு நல்லது. இதில் என்னென்ன நன்மை கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இஞ்சியின் பயன்கள்னு போட்டு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இருமல், குமட்டல், வாந்தி, பித்தம் இவைகளுக்கு சிறந்ததாகும். 2வது, இஞ்சி இருதயத்திற்கு சிறந்த டானிக் போலாகும். இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது, இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கின்றது, ஒற்றை தலைவலியை குணப்படுத்துகின்றது. இஞ்சி பசியின்மை, தூக்கமின்மை, மூட்டுவலி, உடல் வீக்கம் இவற்றுக்கு சிறந்த மருந்தாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. குட் ஃபார் ஹெல்த்து. ஜிஞ்சர் முரப்பாங்கிறது ஹிந்தி வார்த்தை. அதை இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இஞ்சிங்கிறது நம்மளுக்கு ஜிஞ்சர் அப்படின்னு, அதை குழந்தைங்களுக்கு இதை ஹெல்த் ஜிஞ்சர்னு கொடுத்துருக்குது. இதையெல்லாம் அவங்களுக்கு படித்து காமிச்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னிங்கன்னா அவங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. இதில் டேட்டு எல்லாமே போட்டு நல்லா ஹைஜீனிக்காக நல்லா பேக் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் பேக் பண்ணி அதுக்கு மேலே கவரும் போட்டு கம்பெனியோடு கொடுக்குறாங்க. சும்மா ஏதோ போனோமா வந்தோமா அப்படின்னு இல்லாமல் நல்ல கம்பெனியோடு நம்மளுக்கு ஆதாரமாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்றதை பாருங்கள். அது சுக்கு, அதிமதுரம், புதினா, துளசி, திப்பிலி, இஞ்சி, ஓமம், வால்மிளகு, பனை வெல்லம். முக்கியமாக இது கலர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பனை வெல்லம் தான். பனை வெல்லத்தில் செய்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இது ரொம்ப ஒரு நல்ல மருந்து. நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறது பெரிய அதிசயம். இது நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கடைகளில் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் சுகர் போட்டிருக்குறாங்க. இது பனை வெல்லம் போட்டு செஞ்சுருக்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது அது. அதனால் தயவு செஞ்சு இது விட்றாமல் இதை வாங்கி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு சாப்பிடுங்க. ஒன்று 10 ரூபா தான், ஜாஸ்தி விலை கிடையாது. நீங்கள் பேக்கெட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கும் டைமெல்லாம் எக்ஸ்பைரி டைமெல்லாம் போட்டிருப்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
எவ்வளோ நாள் இருக்குது, எத்தனை நாளைக்கு முடியுன்றெல்லாம் போட்டிருக்குறாங்க பாருங்கள். பேக்கடு மே 10 பேக் பண்ணியிருக்காங்க. 5 மாதத்துக்கு இது தாராளமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி அப்படியே ஒரு டப்பாவாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதோட உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை சொல்லத்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது போட்டேன் நான். ஏன்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இஞ்சி முரப்பான்னு சொன்னால் சுகரில் தான் சாப்பிட்ருக்கேன், பனவெல்லத்தில் சாப்பிட்டதில்ல. இது பனவெல்லத்தில் கிடச்சிருக்கு. அதனால் இதை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு இஞ்சி முரப்பான்னா என்னன்னு தெரியாது, இந்த இஞ்சியில் செஞ்சது அப்படின்னு சொல்லி செய்யுங்க. உங்களுக்கு விவரமாக அவங்களுக்கும் செய்ய தெரிஞ்சுன்னா நீங்களே இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதனால் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். நீங்கள் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதை சொல்லத்தான் பிடிக்கும். தேங்க்யூ வெரி மச். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஷார்ட்ஸு போடும்போது பாட்டுங்கள் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா பாட்டுகள் போடுறப்போ ஒரு மாதம் கழித்து மியூட் பண்ணுறாங்க. ஏன்னா காப்பிரைட் வந்திருக்கு, அது இது வந்திருக்கா, ஏதாச்சும் ஒன்று சொல்லி மியூட் பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் ஷார்ட்ஸ் போட்டாலும் அதில் பெரும்பாலும் பாட்டுகள் போடாமல் இருக்கிறது தான் பார்க்குறேன். நான் பேசி தான் அனுப்புவேன். அதனால் அதுக்கு வீடியோவே நான் போட்டுறது பெஸ்ட்டுன்னு வீடியோவாக போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. தொழிலை அபிவிருத்தி பண்ணணும். நம்மளுக்கு இது மாதிரி குடிசை தொழில்கள் எல்லாம் நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கணும். தொழிலாளிக்கும் சந்தோஷம், நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியம். அதனால தான் இதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொண்டு நம்மளுக்கு மன நிம்மதி